அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? இறைவார்த்தை வாசிக்கிறீங்களா? செய்தி கேட்குறீங்களா? மக்களே, கிடைக்கிற நேரம் நாம் அந்த மன்னாவை உட்கொள்ள வேண்டும். செவிகுளிர நாம் கேட்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் மன்னா கிடைக்காத நேரத்தில் அந்த நேரத்திற்கு இந்த மன்னா நாம் உட்கொண்ட மன்னாவும் கேட்ட மன்னாவும் நம்மளை நிறைவாக வழி நடத்தும் இல்லையா? இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறை செய்து தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 1 முடிய. எனவே தூய சகோதர சகோதரிகளே, விண்ணக அழைப்பில் பங்கு கொண்டவர்களே, நாம் அறிக்கையிடும் திருத்தூதரும் தலைமை குருவான இயேசு பற்றி எண்ணி பாருங்கள். கடவுளின் குடும்பத்தினர் அனைவரிடையுமே மோசே நம்பிக்கையுரியவராக இருந்தார். அவ்வாறே இவரும் நம்மை நியமித்த கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். ஒரு வீட்டை கட்டி எழுப்புகிறவருக்கு அவ்வீட்டை விட அதிக மதிப்பு உண்டு. அதுபோல இயேசுவும் மோசையை விட அதிக மேன்மை பெற தகுதி உடையவராக இருக்கிறார். ஏனெனில் ஒவ்வொரு வீட்டையும் கட்டி எழுப்ப ஒருவர் இருப்பது போல் எல்லாவற்றையும் கட்டி எழுப்புகிற ஒருவர் இருக்கிறார். அவர் கடவுளே. பிரேஸ் தி லார்ட். ஏனென்றால் ஒரு வீட்டை கட்ட ஒரு நல்ல ஒரு கலைஞர் வேண்டும் இல்லையா? வீட்டை கட்டி முடிப்பதற்கு திறமையான ஒருவர் வேண்டும். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இன்ஜினியர் வேணும், மேஸ்திரி வேணும், கொத்த வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இயேசுடைய எல்லா வல்லவருடைய கரம் நம்மளோடு வேணும். அவர் தான் நம்மை கட்டி எழுப்புகிறார். ஆனால் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தூய சகோதர சகோதரிகளே, விண்ணக அழைப்பில் பங்கு கொண்டவர்களே. எப்படி கிடைக்கு பாருங்கள் நமக்கு. அப்போது நாம் தூய்மையாக இருக்கும்படி அவர் நம்மளை வழிநடத்துகிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை பலப்படுத்துகிறார் இல்லையா? துன்பத்துகளை சோர்ந்து போகாத, வேதனைப்படாத, நான் உங்களோட தானே இருக்கேன் அப்படின்னு. ஏனென்றால் நம் தூய்மையிலிருந்து விலகிவிடாதவாறு இயேசு கண்ணும் கருத்துமாக நம்மளை வழிநடத்துகிறார். அந்த தூய்மை தான் நம்மளை பாதுகாக்கிறது இல்லையா? எந்த நிலையிலும் இயேசு என்னோடு இருக்கிறார் என்று நாம் எண்ணிக்கொண்டு இருக்கும்போது நமக்கு எந்நிலையிலும் எந்த பிரச்சனையிலும் அவர் நம்மளை விடுவிப்பார். ஏனென்றால் நம்மோடு இருப்பவர் பெரியவர் அல்லவா? ஏனென்றால் இறைவனுக்கு இயேசு கீழ்ப்படிந்தார். நாம் இயேசுக்கு கீழ்ப்படியும் போது எல்லாமே நன்மையாக நடக்கும். ஒரு வீடு தான் நம்ம இல்லையா? நம்மளை கட்டி எழுப்புகிறவர் இயேசு தான். அப்போ அந்த கட்டி எழுப்புகிற வீடு எப்படி இருக்கப்பட வேண்டும்? நேர்த்தியான வீடாக இருக்கணும். நாம் நேர்த்தியான வீடாக இருப்போமா? இறைவனோடு இணைந்து இருப்போம். வல்லவரின் சொல்லுக்கு செயலுக்கு அனைத்தையும் உகந்து வாழ்வு நடத்துவோமா? அந்த வாழ்க்கையில் நிறைவான பங்கை நாம் பெற்றுக்கொண்டது போல் பிறரையும் பங்கு பெறச் செய்வோமா? நாம் மட்டும் பெற்றால் ஏனென்றால் அவள் ஏற்கனவே இந்த இறைவாரத்தில் என்ன கொடுக்கிறார்? தூய சகோதர சகோதரிகளே. அவர் கொடுப்பதே அந்த வார்த்தை தான். ஏனென்றால் மோசையை விட பெரியவராக இருப்பவர், மேன்மை பொருந்தியவராக இருப்பார் இயேசு. அந்த இயேசுக்கு நாம் அடிபணியும் போது, இயேசுடைய இறை வார்த்தைகளை நாம் கேட்கும்போது, அதில் உள்ள அர்த்தங்களை புரிந்து கொள்ளும்போது என்றென்றும் இயேசு நம்மோடு இருக்கிறார். எல்லா நிலையிலும் இருக்கிறார். யார் துன்பப்படலை சொல்லுங்கள்? எப்பா இயேசுப்பட்ட துன்பம் யாராவது இப்போ படுறாங்களா சொல்லுங்கள்? அவருடைய திருத்தூதர்கள் பட்டார்கள் இல்லையா? இப்போ அந்த துன்பத்துக்கெலாம் வழியே இல்லை. ஏன்னா அப்படி துன்பப்படணுங்கிற போது அதிலிருந்து அப்படியே ஒரு அடி விலகிறாங்க இல்லையா? அதுதான். ஆனால் எந்நிலையிலையும் நாம் உறுதியாக அவரை பற்றி கொண்டோம் என்றால் நிறைவாக இருப்போம். அந்த நிறைவை கேட்போமா? எல்லாம் வல்லவரே, எங்களுக்கு எப்போதும் நீர் வேண்டும் ஆண்டவரே. நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. நீர் இருந்தால் நாங்கள் எல்லா வகையிலும் நிறைவாக இருப்போம் என்று சொன்னது போல் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இறை வார்த்தையில் எங்களை நிறைவாக அதன்படி எங்களை ஆசீர்வதித்து வாழ வைக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் வாழ்ந்தது மட்டுமல்ல, பிறரையும் வாழ வைக்கும்படியும் எங்களை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. இந்த வழிநடத்துதலுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி கூறம்பா. எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளும் வரத்தை தந்தவரே, உமக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.